ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீனை முதல்ல கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை தண்ணி கலந்து நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ குழம்புக்கு வதக்கத்துக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பார்த்துடலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு உரிச்சிட்டு இடித்து வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் இது போல் பொரிஞ்சு வர்ற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி அடிச்சுக்கோங்க. அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பாலாக எடுத்து வச்சுக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நான் மீன் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மீனை நம்ம அப்படியே குழம்புல சேர்த்துடலாம். இது அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நான் தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.